அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். மீண்டும் சர்ஃபான் வ்ளாக் BA2 சேனலூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு இன்றைக்கி பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை மோல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய தகவல்கள் நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். அபு ஃபத்தீரா நண்பர்களுக்கு இதோ ஒரு நல்ல சான்ஸ். அதே போல் கையில் வாங்கினீங்க எல்லாம் போச்சு. $100 வேணும்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். இதோ பெண் தொழிலாளர்களுக்கு, குவைத்தி குடிமக்களுக்கு, யார் யாருடைய குடியுரிமை பறிக்கப்பட்டதோ அவங்களுக்கு அவங்களுடைய குடியுரிமை பறிக்கப்பட்ட நாள்லேருந்து அவங்களுக்கு போகிறதுக்கான அவகாசம் எந்த நாள் கொடுத்துருக்காங்களோ அதற்கிடையில் அவங்க வேலை செஞ்சதுக்கான என்டைட்டில் போனஸை கொடுத்து தான் அவங்கள வழி அனுப்பி வைக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது அவங்க எத்தனை வருடம் வேலை செஞ்சாங்களோ அத்தனை வருடத்துக்குரிய போனஸை கணக்கு பார்த்து அவங்களுக்கு கொடுத்து தான் இந்த நாட்டை விட்டு நாடு கடத்தணும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. மாமாவெல்லாம் காசு இல்லை, எனக்கு சம்பளம் இல்லை அப்படின்னலாம் போய் கணக்கு விட பார்ப்பாங்க. நம்பிடாதீங்க. யார் யாருக்கு ஜென்சியாக பறி போயிருக்கோ அத்தனை பேரும், அத்தனை மாமாக்களுக்கும் போனஸும் கிடைக்கும், சம்பளமும் இப்போதைக்கு வரைக்கும் கிடைக்கும். அந்த சவுதி மாமாமார், லெபனானி மாமாமார், மற்ற நாட்டு மாமாமார்களோடு இருக்கிறீங்க, குடியுரிமை பறி போயிடுச்சு அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய சம்பளத்தை கேட்டு வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இந்த நாட்டில் இல்லாமல் வெளியில் இருக்கிறவங்களுடைய நிலைமை அதோ கதி தான். இனிமேல் வரவே தேவையில்லை. ما راح تسكر عليها، بالمقابل راح يكون تدقيق أمني دقيق على كل مرة، ليش إنه جزء كبير ومشعل ترى قاعد تاخذ مساعدات وهي عايشة بديرتها. وايد منهم اليوم ترى مو عايشين في الكويت. ما أبي أذكر جناسي، ولكن الكويت اليوم معتبرينها بنك، قاعد ياخذون من وزارة الشؤون، وقاعد ياخذون من دعم العمالة، وقاعد ياخذون من التأمينات، وهم مو عايشين أصلا في الكويت. وأنا قلناها في أكثر، وأنا كنت واضح في الصحف ان هذه مرة ماخذة جنسية، نفس المرة ماخذة جنسيتين، معناته مرة قاعد تاخذ من الشؤون، وقاعد تاخذ دعم عمالة، وقاعد تاخذ خدمات هي مو مستحقة، واصلا هي مو عايشة في الكويت. تجي الكويت ليش إن قانون وزارة الشؤون يقول إثباتك لازم يكون أنت موجودة كل 6 شهور، تجي ب6 شهور يوم 24 ساعة وتطلع، علشان يبين إن هي. பாபா ஒருத்தர் சவுதி அரேபியாவில் ஒரு முக்கியமான பிரபலியம் அப்படின்னு சொல்லலாம். டிக்டாக்ல இவருடைய ஒரு வீடியோ அனுப்பியிருந்தாங்க. நிறைய நாடு, இலங்கை, இந்தியான்லாம் நிறைய நாடை சொல்கிறாரு. என்னது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. வேற ஒன்றும் இல்லைப்பா, அவருடைய சேனலில் அந்த டிக்டாக்கை ஃபாலோ பண்ணுங்கள், அவருடைய வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர் உங்களை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு $100 கிஃப்டாக கொடுப்பாராம். அவரோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவரை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். $100. كل نفر إريتريا، أثيوبيا، كينيا، أوغندا، فلبين، سريلانكا، بنغلاديش، تايلاند، كل دنيا ذورلد، أفريقيا. أي نفر يجي هذا، شوف أنت هنا في توك توك، هنا ملك عقار، أنت هذا توك توك، أنا في ودي كله صديق، كله هنا إنديا، كل نفر، نيبال، ودي هذا توك توك نفر كذا كله في بريزنت $100. بعدين في شوف كذا بورلد، بعدين شوف مين في، خلاص في $100. اوكي $100. هبشة 5 جوال ان شاء الله، هدية مزبوط 100. எனக்கு இன்றைக்கி ஐயூப் சகோதரர் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தார். மிக முக்கியமான வீடியோ அப்படின்னு தான் உண்மையிலேயே பார்க்கும்போதே தெரிஞ்சது. இது ஒரு வகையான திருட்டாக இருக்குது. எப்படி நூதனமான திருட்டுன்றதை பாருங்கள். இதை நானும் அவருடைய பேச்சு என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை பாருங்கள். अस्सलाम वालेकुम। वालेकुम सलाम। कैसे हो भाई? ठीक है? ठीक है और अल्हम्दुलिल्लाह। हाँ भाई। भाई जरा ये एड्रेस मेरे को जरा बताना यार, कहाँ का है? पढ़ना नहीं आता। हमारे पास टेलीफोन है? और घड़ी है? घड़ी।
बस यस, ये जो आपने देखा अभी, इसको ये एक किस्म का चोरी है, सबका सामने किया जाता है। रास्ते में, बाजार में आपको अगर आके ऐसा कोई बोल देता है कि भाई ये एड्रेस जरा पढ़ के सुनो, तो अभी ये एड्रेस पढ़ने के बाद जो पेपर होता है इसमें एक केमिकल लगा होता है जिसके नाम है डेविल्स ब्रीथ। ये चोर लोगों ने इसका नाम दिया है डेविल्स ब्रीथ, यानी शैतान का सांस। इसकी अंग्रेजी नाम है स्कोपोलामिन। स्कोपोलामिन ये जो केमिकल है ये पेपर में लगा रहता है। आपको आके पूछेगा, जिस तरह आप लोगों ने अभी हमारे ये स्क्रिप्ट में देखा है, ऐसा पूछेगा कि आपके पास ये एड्रेस जरा बताओ, तो बताने के बाद जो है बताते हो तो थोड़ा सा ऐसा उसमें टोक लगा दें, क्योंकि टोक लगाने के बाद आप सेंसलेस हो जाओगे, यानी कि वो आप पूरा उसके वश में आ जाओगे और आपसे जो बोला जाएगा वही करोगे। कुछ लोग तो ऐसा करते हैं, औरतों को पकड़ के फिर उसको औरत खुद उसका सोना, गहना, चूड़िया, बैंगल्स जो भी है सब निकाल के दे देते हैं। கடைசியில் அப்படியோ வசியம் பண்ணின பொம்மை மாதிரி ஆயிட்டாப்ல. என்னன்னு பார்த்தா தம்பி பேப்பரை கொடுத்து வாசிக்க சொன்னா அவர் கையில் எடுத்து வாசிக்கும் போதே அப்படியே ஒரு தட்டு தட்டி விட்டு அதில் இருக்கிற அந்த தூசி மாதிரி இருக்கிற அந்த டஸ்ட் வந்து, அந்த கெமிக்கல் வந்து போயிடும். அதுக்கப்புறமா அவங்க சுவாசித்ததுமே நம்ம என்ன சொல்கிறோமோ அதைத்தான் கேட்பாங்க. அந்த லாஃபிங் கேஸ் இருக்கு இல்லையா, அது வந்து சுவாசித்தோன்னே என்ன ஆகும், சும்மா சும்மா சிரிப்பாங்க. அது மாதிரி இது ஒரு வகையான பவுடர், அப்படி கெமிக்கல் அப்படின்னு தெரிவிக்கிறாரு. லைட்டாக ஒரு தட்டு தட்டி விட்டார்னா போதும், அதை சுவாசித்த அடுத்த கணமே அப்படியே ஃப்ரீஸ் ஆகி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் கேட்பாங்களாம். ஆனால் 100% இது சாத்தியம் இல்லைன்னா உங்களுக்கே தெரியும், கேமரா இருக்குது, சுற்றி வளைச்சி எக்ஸ்சேஞ்சில் முகமுடி போட்டு வந்து திருடினவனையே பிடிச்சாச்சு. இதெல்லாம் பெரிய வேலையே இல்லை இந்த நாட்டில். இருந்தாலும் கேமரா இல்லாத இடங்களில் இது சாத்தியம் கூட ஆகலாம். அதனால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க கடைகளில் இருக்கிறவங்க. அடுத்ததாக பேரிச்சம்பழத்துக்குள்ள இலங்கையில் தெரியுமா டாக்டர் ஷாஃபி வந்த ஷாஃபி அப்படின்னு சொல்லி டாக்டர் ஷாஃபி ரொம்ப மோசமான முறையில் ட்ரீட் பண்ணினாங்க. ஆனால் உண்மையிலேயே மிஸ்டர் வந்த ஷாஃபி அப்படின்னு பார்த்தா இவராக தான் இருக்கணும் போல். பாருங்கள், டேப்லெட்டை எந்த மாதிரி உள்ள கசக்கி அதை வந்து ஒரு பவுடர் மாதிரி பண்ணி அதை எப்படி பேரிச்சம்பழத்துக்குள்ளே மறைக்கிறாங்கன்னு பாருங்கள். ठीक है, बनाओ, कैसे तुम करते हो दिखाओ जरा। इसमें सर पानी देते हैं। हाँ लो, पानी दो, पानी। अच्छा, ये दवा का टेस्ट कैसा है? दवा का टेस्ट कैसा है? नॉर्मल टेस्ट है? नॉर्मल है। टेस्ट आता है इसमें, पानी मिल गया तो नहीं पता चलेगा। तो पहले तो तुम लोग तो यार उसमें माजा में घोलता था, चाय में। ये नया तरीका कब से शुरू किया ये वाला? ये कौन बताया, मतलब कैसे तुम लोग के दिमाग में आया ये नया तरीका कैसे तुम लोग के दिमाग में आया? हम नहीं बनाए, वही बना के हमको देते थे। अच्छा, वही मतलब किया कि ऐसा करेंगे। अच्छा, थोड़ा सा पानी मिला के उसमें आराम से चला जाएगा, है ना? हाँ यार, ये तो बढ़िया तरीका है यार, पूरा उसमें लेप कर दो, है ना? फिर बीच में ठीक है। अच्छा, कहीं से दिखाई नहीं दे रहा है ना? दिखाओ जरा। बढ़िया, देखो कहीं से दिखाई नहीं दे रहा, ये क्या हुआ है? चलो ठीक है। तो अभी तुम जो 7 तारीख को किया, तुम्हारे साथ பேரிச்சம்பழத்தை நல்லா பிரித்து சாப்பிடுங்க, செக் பண்ணி சாப்பிடுங்க. அடுத்தது அபு ஃபத்தீராவில் இருக்கும் நண்பர்களுக்கு, அபு ஃபத்தீராவை அண்மித்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல். இதோ குபுஸ் ஹப்பாஸ்
ஈரானி குபுஸ் ஈரானி அபு ஃபத்தீராவில் உங்களுக்காக. அபு ஃபத்தீரா ஜெமியாவில் மால் இருக்கு இல்லையா, இந்த பக்கம் சலூன் கடை, பிரிண்டிங் ஷாப்பு, ஃப்ளவர் ஷாப் எல்லாமே இருக்கா. நம்மளோட அல்முல்லா மெஷின் பாண்டிராஜ் போட்டிருக்காரு. அந்த ஏரியாக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த 2 லிஃப்ட் போகிறது, அந்த எலிவேட்டர் 2 இருக்குது, மேலே போகிறதுக்கு கீழே வர்றதுக்கு. அதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா இது வந்து பிரிண்டிங் ஷாப்பு. அதே மாதிரி அந்த பக்கம் கண்ணாடி கடை இருக்குது. அதே மாதிரி ஃப்ளவர் ஷாப் இருக்குது. இந்த என்ட்ரன்ஸில் அப்படியே நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா 2 பக்கமும் பாருங்கள், மாலில் மேலே சலூன், அந்த ஃபோட்டோஷாப்புக்கெல்லாம் போகிறதுக்குரிய 2 சில்லம் காரபாய், அதாவது எலக்ட்ரிக் படிக்கட்டு இருக்குது. அதில் அப்படியோ நடந்து வந்தீங்கன்னா இப்போ பாருங்கள், அந்த சின்ன ஒரு தஸ்பி அந்த இதெல்லாம் விற்கிற மாதிரி ஒரு ஃபேன்சி கடை இருக்குது. அங்கிட்டால பாப்கார்ன் கடை இருக்குது. அதுலேருந்து அப்படியே இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா இதோ மஹ்பஸ் லிரானி. அடுத்தது அந்த பக்கம் பின்பக்கம் வருதாம் அந்த நஹி, என்ன சொல்கிறது, அதுக்கு கடலை கடை வருது. இது வந்து ஃப்ளவர் ஷாப் பாருங்கள், ஃப்ளவர் ஷாப்புக்கு நேராகவே இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸில் தான் குபுஸ் ஈரானி கடை புதுசாக திறந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா முபாரக் அல் கபீரில் இருக்கக்கூடிய பள்ளி வாயிலுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த குபூஸ் கடைக்கு தான் தொடர்ந்து போவேன். கடைசியில் இனிமேல் அவங்கள மிஸ் யூ அப்படின்னு ஒரு தடவை போய் சொல்லிட்டு வரணும். ஏன்னா இனி வர முடியாது, முபாரக் அல் கபீருக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அபுல் ஹசானியாவில் இருக்கிறவங்களா இருக்கலாம், அல்லது அபுல் ஹசானியாவில் இருக்கா தெரியல குபூஸ் கடை, அபுல் ஹசானியாவில் இருக்கிறவங்க. அதே மாதிரி குசூரில் இருக்கிறவங்களுக்கு தான் தேவையில்லையே, குசூரில் இருக்குது கடை நிறைய குபூஸ் கடை இல்லையா. குபூஸ் குரைனில் இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி இந்த பக்கம் ஜாபர் அலியில் இருக்கிறவங்க வரணும்னா வரலாம் நினச்சா. அதே மாதிரி எகேலா பக்கம் கத்தா 1 அப்படியில் இருக்கிறவங்க வரணும்னா வரலாம். வேறு முபாரக் அல் கபீர்லேயே இருக்குது. முபாரக் அல் கபீர் இந்த சைடில் அபு ஃபத்தீராக்கு பக்கமாக இருக்கிறவங்க இந்த பக்கமும் வரலாம். அபு ஃபத்தீரா ஜெமியாவில் மாலுக்குள்ள இதோ குபுஸ் ஈரானி வந்து விட்டது. குபுஸ் ஈரானி இனிமேல் ஜெமியாக்குள்ளே வந்தீங்கன்னா குபுஸ் ஈரானி இந்த பக்கம் மால் சைட்டில் போய் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நாள்லேயே நஹி கடலை கடையும் வந்து வந்துடும் அப்படின்னு தெரிஞ்சுருக்காங்க. அந்த கடலை மற்ற சில ஐட்டங்கள் இருக்குமே, சமாச்சாரங்கள், இந்த கடலை இந்த குபிஸோடு சாப்பிட்ற மாதிரி, அதுவும் விரைவிலே வந்துடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. சூப்பர், எனக்குன்னா ரொம்ப நல்லதாக போச்சு. முபாரக் அல் கபீருக்கு போக வேண்டியதில்லை, இனிமேல் இங்கேயே எடுத்துடலாம். அடுத்ததா இதோ வாகனம் பார்க்கிங்கில் போடுறவங்க தயவு செய்து ரொம்ப கவனம். குறிப்பாக ஜஹரா பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி வாகனங்களை தாறுமாறாக நிறுத்தினீங்கன்னா வந்து தாறுமாறாகவே ஃபைனை போட்டுட்டு போயிடுவாங்க, ஃபோட்டோ அடிச்சுட்டு போயிடுவாங்க அதிகாரிகள். இதோ இன்றைக்கி ஒரு சகோதரர் அனுப்பின வீடியோ. පේනවනේ අයියේ ජහරාවල ලොකු හොස්පිටල් එක අර නෝපාකින්න එක ගහලා පොලිසිය එක්කෙනා මේ ඔක්කොම ෆොටෝ ගෙහුවා. මං හිතන්නේ තියෙනවා 1 2 3 4ක් 4ම ෆොටෝ ගෙහුවා. පුරුවන්නම් කියන්න දන්න කට්ටියට ගහන්නම් එපා කියලා. කවුරු එතන කාගේ වාහන තියෙනවද දන්නේ නැහැ. අපේම උන්නේ ඉතින් කවුරුත් රියදුරන්නේ. ඒකයි මෙහෙම දෙයක් දැම්මේ මේ ඔයාලට. මම දැක්කා මේ දැන් තමයි මම දැක්කේ ඔය වාහන කාර් එකයි මෙතන ඕකයි මෙතන එකයි ඕකයි මෙතන එකයි ඔය 4ම අර ෆොටෝ ගහන ඔක්කොම නෝපාකින් ඔක්කොම ෆොටෝ ගහනවා පොලිස්කාරයා. අර පාරයිනේනේ අයියා අර බාන්නකෝ තීරු අතන ඔය නවත්තලා තියෙනවනේ. එතන එකක් ඔය දිගටම නවත්තලා තියෙන්නේ. අර එකක් යනවා. අනිත් එක තමයි මෙතන තියෙන ඒවත් ෆොටෝ ගැහුවා. මෙතන මේ බෝඩ් තියෙනනේ මේ 1යි 2යි මෙතන 1යි 3යි
මේ වාහන හතරම ගැහුවා. මේ සුදු එකයි, කාර් එකයි, මෙතන එකයි, මේ කාර් එකයි, මේ වෑන් එකයි, මේකයි. අනිත් ඒවා නම් ගැටලුවක් නැහැ වගේ. මේ කවුරු නැති ඉතින් අපේ කවුරු හරනේ. ඔය එලවන්නේ ඉතින් ඩ්‍රයිවර්ලා රියදුරන් අපේම කට්ටියනේ. මම ඒකයි දැනුවත් වෙන්න ගියේ. ගොඩක් දෙනෙක් මෙතන වාහන දාලා යනවා. දැන් පේනවනේ. දඩේ කීයක්ද කියලා මන් නම් දන්නේ නැහැ. අර ෆොටෝ ගහගෙන එහෙම ආහාරයට යනවා. අර අතනත් ආපහු මට බහලා වීඩියෝ කරන්න බෑ. මේ අර ஓட்டுநர்களே ரொம்ப கவனம். வெளிநாட்டுக்கு வந்து குபுஸே சாப்பிட்டு பழகினதால கடைசியில் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி ஒரு கேக்கு கொண்டு போய் கொடுத்தாலும் பயப்புள்ள குபுஸில் தொட்டு சாப்பிடுது. இதுதான் வெளிநாட்டு வாழ்க்கையா? அதே மாதிரி தான் ஒரு கதை ஒன்று கேள்விப்பட்டேன். ஒரு சகோதரர் தொடர்ந்து குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே என்னப்பா என்ன சாப்பிட்டீங்க? குபுஸ் சாப்பிட்டேன். எப்போ பாரு கேட்குற டைமெல்லாம் குபுஸ் சாப்பிட்டேன்னு சொல்கிறீங்க, அவ்வளோ நல்லவா இருக்கும் அப்படின்னு சொல்ல ஒரு லக்கேஜ் ஃபுல்லாகவே குபுஸை நிரப்பிட்டு போனாராம். ஏர்போர்ட்டில் இருக்கிற அதிகாரிகள் கேட்கும்போது சொன்னாராம், என் வீட்டில் இருக்கிறவங்க தான் சொன்னாங்க குபுஸ் நிறைய வாங்கிட்டு வாங்க, நீங்கள் நிறைய குபுஸ் தான் சாப்பிட்ருக்கீங்க, அது நல்லா இருக்கும் போல் அப்படின்னு. கொண்டு போய் கொட்டின பிறகு தான் தெரிஞ்சிருக்கும் வீட்டாளுங்களுக்கு குபுஸ்ன்றது என்ன, அதையா சாப்பிட்டு இவ்வளோ காலமாக வாழ்ந்தோம் அப்படின்னு. உண்மையிலே வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுடைய இணை பிரியாத நண்பன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா குபுஸ். பாக்கியம் பெற்றவர்களை தவிர ஒரு சிலருடைய வாழ்க்கையில் அன்றாடம் குபுஸை பார்க்காத நாளே இருக்காது. இன்ஷா அல்லாஹ் எல்லாருடைய வாழ்விலும் சுபீச்சமும் நல்ல நிலைமையும் ஒளியும் உண்டாகட்டும். அனைவருக்கும் உணவு நல்ல உணவாக கிடைக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் குவைத்தில் இனி வரும் நாட்களில் சோதனைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஒவ்வொரு பகுதிகள்லையும். அதை கேட்டாற் போல் தயாராக இருங்க. சிவில் ஐடியை மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. எங்கே வெளியில் போனாலுமே தயவுசெய்து ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.